சுற்றுலா தலமான கொடைக்கானலில் டம்டம்பாறை அருகே தனியார் பேருந்து தடுப்புச் சுவரை இடித்துக் கொண்டு பாய்ந்து பள்ளத்தில் தொங்கி நின்ற விபத்தில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் பயணி பள்ளத்தில் உருண்டு மாயமாகியுள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். இந்த விபத்து குறித்து சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வசோண்டு மலைச்சாலையில் வசோண்டு பகுதியிலிருந்து இன்று காலை வேளையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து கொடைக்கானல் நோக்கி வந்துள்ளது. அதே வேளையில் கொடைக்கானலிருந்து டிப்பர் லாரியும் வசோண்டை நோக்கி சென்றுள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக தனியார் பேருந்து தடுப்புச் சுவரை இடித்துக் கொண்டு பேருந்தின் முன்பகுதி பள்ளத்தில் தொங்கி விபத்துக்குள்ளானது. இதில் 40 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் சுமார் 30 அடி பள்ளத்தில் ஊன்று சென்றதாகவும் பெண்மணியை தேடும் பணியில் அப்பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. தனியார் பேருந்து அதிவேகத்தில் இயக்கத்தால் விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மலைச்சாலையில் பேருந்து எதிரே வந்த லாரி வலது பக்க பாறையில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் சாலையின் இருபுறங்களில் வாகனங்கள் அணிவகுத்து காத்திருந்து நிற்கின்றன. இதனால் பகுதி வெறும் பரபரப்பாக காணப்படுகிறது. இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அரவிந்த்.